பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த காதல் குறித்து, காதல் ஒரு கவிஞனாக்குவதை தவிர வேற என்னென்ன செய்யும்? காதல் அப்படின்றது ஒருத்தனை கவிஞனா மட்டும்தான் மாத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது பழைய சேலை, ஒரு பழைய சேலை என்ன செய்து விடும். அந்த கவிதை தொகுப்புகளோட அட்டைப்படமும் பேரும் பார்த்தேன். அதை பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா, முழுக்க முழுக்க உள்ள காதல் கவிதையாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? சரியா? குமிழ்முனை நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்ம அரங்கத்துக்கு இப்போதைக்கு வருகை இருந்து நம்மளோடு கலந்துரையாட இருப்பவர் எழுத்தாளர் கவிஞனாக்கியவளுக்காக அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்ட அருவி என்ற அரவிந்தன் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவரோட இப்ப நம்ம கலந்துரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். அதாவது குமிழ்முனை அரங்கத்திற்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட நேரங்கள்லாம் செலவழிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல வருகை இருந்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன கலந்துரையாடல் தான், சில கேள்விகள் நேயர்களுக்காக. சரி, பெரிய அளவில் பேட்டின்னு வச்சுக்கோங்க. சின்ன கலந்துரையாடல். முதல்ல உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு கேள்வி. அதாவது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப படிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். மொழிபெயர்ப்பு துறையில முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கேங்க ஐயா. கவிஞனாக்கியவளுக்காக இந்த கவிதை தொகுப்பு எழுத தூண்டியது முதன்மை காரணம் என்னுடைய தோழிகள் தான். என்னுடைய நண்பன் சுரேஷ் லலிதன் அப்படின்றவனும், அவனும் ஒரு கவிஞன். அவன் மூலியமாகவும் என்னுடைய தோழிகள் மூலியமாகவும் எனக்கு கவிதை எழுதணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது. நான் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பேன், ஆனா அது புத்தகமா போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்னுடைய தோழிகளும் நண்பன் ஆர்.கே. சுரேஷ் லலிதனும். அந்த கவிதை தொகுப்புகளோட அட்டைப்படமும் பேரும் பார்த்தேன். அதை பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா, முழுக்க முழுக்க உள்ள காதல் கவிதையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா உள்ள திறந்து வரிசையா வாசிக்க தான் தெரியுது, சமூகத்துல உங்களோட பார்வைகள் பல விதமா பரவி கிடக்குது. ஆனா உங்களுக்கு தோழிகள் கை கொடுத்தாங்க, நண்பர்கள் கை கொடுத்தாங்க. ஆனா உங்கள் பார்வையை அதையும் தாண்டி சமூகத்துல ஒரு சின்ன சீர்திருத்தங்கள் பண்ணணும், சமூக சிக்கல்களை கவிதைக்குள்ள தன்னோட படைப்புக்குள்ள வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? இந்த மூட நம்பிக்கை ஒழித்தல், அப்புறம் இந்த எனது முற்போக்கு சிந்தனைகள், இதெல்லாம் வந்துச்சுல, இந்த சிந்தனைகள்லாம் எங்க இருந்து வந்திருக்கும் உங்களுக்கு? பொதுவா கவிதை அப்படின்றது வெறும் காதலை மட்டுமே பேசிட்டா அந்த கவிதை சிறப்பா இருக்காது. சமூகத்தை பத்தி நம்ம பேசும் பொழுதுதான் அந்த கவிதை சென்று சேரக்கூடிய இடம் இந்த சமூகத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறது தான் ஒரு இலக்கியத்தினுடைய தன்மையா நான் கருதுறேன். அதனால காதல் சார்ந்து மட்டும் எழுதாம சமூகம் சார்ந்து எழுதணும், நம்ம வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்கள் சார்ந்து, நம்ம கடந்து வந்த நிகழ்வுகள் சார்ந்து நம்ம கவிதைகளை எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமா தான் இந்த முற்போக்கு சார்ந்த சமூகம் சார்ந்த கருத்துக்களை என்னுடைய கவிதைகள்ல நான் பதிவு செஞ்சிருக்கேன் ஐயா. சிறப்பு. அட்டைப்படம் எப்படியே இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற முக்கியமான பொக்கிஷங்கள் சமூகத்துக்கு தேவையானதா இருந்தது. இதுல உங்கள் கவிதைகள்ல சில வரிகள் நிறைய பேருக்கு நெஞ்சு தொடக்கூடிய அளவுக்கு இருக்கும். குறிப்பா சொல்ல போனா ஒரு கவிதை வாசித்தேன். அதாவது பழைய சேலை, ஒரு பழைய சேலை என்ன செய்து விடும் அப்படிங்கிறத உங்க கவிதை வரிகள்ல படிச்சா தான் தெரியும், தன்னோட அம்மாவை நினைவுபடுத்தும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு வரிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கான சூழல் என்னது, எப்படி அமைஞ்சது இந்த சூழல்? நான் பள்ளி, இளங்கலை, கல்லூரி எல்லாமே வீட்டுல இருந்துதான் போய் படிச்சேன். ஆனா முதுகலை தமிழ் அப்படின்னு வரும் பொழுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல விடுதியில தங்கி இருக்கும் பொழுது, புதுசா முதலா விடுதியில தங்கி இருக்கும் போது ஒரு பழக்கமில்லாத தன்மை இருந்தது. அந்த நேரத்துல எனக்கு ஆறுதலா இருந்தது, நான் வீட்டுல இருந்தே எடுத்து வந்திருந்த என்னுடைய அம்மாவனுடைய சேலை தான். அந்த சேலையினுடைய அரவணைப்புலதான் நான் என்னுடைய தொடக்க கால விடுதி வாழ்க்கையை தொடங்கினேன். அதனால அந்த சேலையின் மீது இருந்த ஒரு தாக்கத்தை என்னுடைய கவிதையில பதிவு செய்யணும்னு நினைச்சேன். அதன் விளைவா தான் இந்த கவிதை தோன்றுச்சு. மகிழ்ச்சி. சிறப்பா சொன்னீங்க. ஒரு அம்மாவோட பெருமை, அம்மானா யாரு, அம்மாவோட நினைவுக்கு அம்மாவோட சேலை கூட போதும், அந்த சேலை இருந்தாலே போதும், அம்மா கூட இருக்கிற அம்மாவோட அரவணைப்பு கிடைக்குது அப்படின்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்மாக்களுக்கு, அதாவது உலக தாய்மார்களுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்னும் அடுத்து உங்களோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா காதல் கவிதைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. இந்த காதல் குறித்து, காதல் ஒரு கவிஞனாக்குவதை தவிர வேற என்னென்ன செய்யும்? காதல் அப்படின்றது ஒருத்தனை கவிஞனா மட்டும்தான் மாத்தும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஒருத்தனை மனிதனா மாற்றக்கூடிய ஒரு வேலையை கூட காதல் செய்யும். உதாரணமா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஊதாரியா தெரிஞ்சுட்டு இருந்த ஒருத்தன் திடீர்னு காதல் வந்தவும் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு சாதனை செய்யக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்திருப்போம். அது திரைப்படங்கள்ல மட்டும் இல்ல, நிறைய மக்களுடைய யதார்த்த வாழ்வியல்லையும் நடந்திருக்கு. அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் காதல் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா, காதல் அப்படின்ற ஒண்ணு என்னுடைய வாழ்க்கையில நேர்முகமா நடந்தது கிடையாது. ஆனா என்னுடைய கற்பனையில நான் நிறைய காதலிச்சிருக்கேன். அதனுடைய விளைவா தான் இந்த கவிதை தொகுதியை வெளியிட்டு இருக்கேன். காதல் கவிஞனாக்குவது மட்டும் இல்லாம மனிதனாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் அடுத்து கேட்க வேண்டிய கேள்விக்கான பதிலும் முன்னகிட்டே கொடுத்தீங்க. அதாவது என்னன்னா, காதல் எழுதின கவிதைகள் எல்லாமே கற்பனையா இல்லை நிஜமான்? இதுல சில கற்பனைகள் இருக்கலாம், நிஜமான கவிதை வரிகளும் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. அதுவும் உண்மைதான் ஐயா. கற்பனைனா முழுமையா கற்பனைன்னு சொல்ல முடியாது. ஒரு கவிதை எழுதியிருப்பேன். உன்னை முதல் முறையாக பார்த்தது எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அழுக்கு படிந்த செருப்பு, இலவம் பஞ்சு பாதம், வெள்ளி கொலுசு, வெள்ளை நிறத்துல பேண்டு, கொஞ்சம் மங்குன நிறத்துல டாப்பு, கையில ஒரு பேக்கு, வலது கையில பேக்கு, இடது கையில வக்கத்தை நானு, காந்தல் பூ காம்பு கணக்கா கழுத்துல ஒரு செயின், ஊட்டி ஆப்பிள் கணக்கா கண்ணம், அதுல வரைஞ்சு வச்ச உதடு, நத்த ஓடு போல மூக்கு, செத்து போன மேல பார்த்த அவளுடைய கண்கள் அப்படின்ட்டு வர்ணிச்சுட்டே அந்த பெண்ணினுடைய கேசாதிவாதமாக பாதாதி கேசமாக கீழே இருந்து மேல் வரைக்கும் வர்ணிச்சிருப்பேன். அது நான் எனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை நேர்ல பார்த்தேன். அதை அப்படியே பதிவு செஞ்சதுதான். ஆனா நானும் காதலிக்கிறேனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அவங்களை எனக்கு பிடிக்கும். அதன் மூலியமா நினைவுகளால எழுதப்பட்ட கவிதை தான் இந்த கவிதை. ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது இப்படி ஒரு ஒவ்வொரு பாகமா ஒவ்வொரு இடமா கொண்டு இந்த கற்பனை கொண்டு வந்தீங்க பாருங்க. அது ரொம்ப அருமையான விஷயமா இருக்குது. உங்களுக்கு இந்த ஆனா நீங்க அவங்களுக்கு காதலிக்கல, பார்த்தீங்க, பிடிச்சிருக்கு. அது எப்படி பிடிச்சிருக்குங்கிறத கவிதை வரிகளை சொல்லிங்க, ரொம்ப அழகா வர்ணிச்சிங்க. அதனால கற்பனை நிஜமும் கலந்துதான் அவங்களோட படைப்புகள் எல்லாமே இருக்குது. சரி, இந்த மாதிரி கற்பனைகள், இந்த மாதிரி கற்பனைக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தைகள், எடுத்துக்கொண்ட சொல்லாடல்கள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? இதெல்லாம் கிடைக்கணும்னா உங்களுக்கு சில வாசிப்பு அனுபவங்கள் இருக்கணும் இல்லையா? உங்களோட வாசிப்பு அனுபவங்கள் கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமே. மகிழ்ச்சிங்க ஐயா. கண்டிப்பா நிறைய வாசிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு சொற்களஞ்சியம் அப்படின்றது நம்மளுடைய மனத்துக்குள்ள உருவாக்கும். அதன் மூலியமா தான் நிறைய வார்த்தைகளை நம்மளால உருவாக்க முடியும். உதாரணமா ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், அவளுக்காக விடுப்பெடுக்காமல் வகுப்புரை செல்வது கூட ஒரு வகை செலவொழுங்குதல் தான் அப்படின்ட்டு. செலவொழுங்குதல் அப்படின்றது சங்க இலக்கியத்துல கையாளக்கூடிய ஒரு சொல். தலைவன் தலைவியை விட்டு புரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில தலைவி என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு வருந்துவான். ஆனா தலைவன் அந்த தலைவினுடைய வருத்தத்தின் காரணமா பிரிஞ்சு போகக்கூடிய காலத்தை சரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பிரிவை தள்ளி போடுவான். அதற்கான பெயரை தான் செலவொழுங்குதல் அப்படின்னு சங்க இலக்கியத்துல செலவொழுங்குதல் அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பாங்க. அதே லீவ் போடலாம் அப்படின்னு தோணும் பொழுது இல்ல, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வகுப்புல இருக்குல்ல, நம்ம அடுத்த நாள் லீவ் போட்டு போவோம், இன்னைக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த விடுப்பை தள்ளி போடக்கூடியதும் செலவொழுங்குதல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள், நிறைய எழுத்தாளர்களுடைய கவிதை புத்தகங்கள், சிறுகதைகள், நாவல்கள்னு எந்த புத்தகம் தோணுதோ அந்த புத்தகத்தை வாசிக்க தொடங்கணும். ஒரு புத்தகம் எடுத்து திறக்கும் பொழுது யதார்த்தமா ஒரு 10 பக்கங்களை வாசிக்க தொடங்குங்க. அந்த 10 பக்கம் முடிஞ்சோடனே 10 பக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த புக்கு உங்களுக்கான புத்தகம் கிடையாது. ஆனா 10 வரிகளை தாண்டி ஒரு 10 பக்கங்களுக்கு நீங்க புரட்டுனீங்க அப்படின்னா அந்த புத்தகம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க தொடங்குங்க. வாசிக்கும் பொழுதுதான் நமக்கான சொற்பலம் உருவாகும். அதனால வாசிப்பு தான் நம்மளுடைய கவிதை எழுதுவதற்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு. நம்ம அதாவது உங்களோட வாசிப்பு அனுபவத்துல என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க வாசிங்க, நீங்க புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறத புத்தகம் உங்களை தேர்ந்தெடுக்கும். அதுதான் நீங்க வாசிக்கும் போதுதான் உங்களோட யாரு இந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்க தொடர்ந்து கவிதைகள் நிறைய வாசிக்கிறீங்க, கவிதை வாசித்தேன் அப்படிங்கிறத சொல்றீங்க. நீங்க இப்ப தொடர்ந்து வாசிச்சு கொண்டு இருக்கிற கவிஞர்கள், எழுத்தாளர்கள் யாரோட புத்தகங்களா இருக்கும்? மகிழ்ச்சிங்க ஐயா. இப்போ நான் சிறுகதைகள் வாசிச்சுட்டு இருக்கேன். ஜப்பானிய எழுத்தாளர் ஹரிஹி முரகாமி அப்படின்ற ஒரு எழுத்தாளருடைய சிறுகதைகளை வாசிச்சுட்டு இருக்கேன். அவருடைய தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட சிறுகதைகள் தான். கினோ அப்படின்ற ஒரு
சிறுகதை தொகுதி, பெண்களற்ற ஆண்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி, நீர்க்கோழி அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுதி, இந்த மாதிரி நிறைய சிறுகதைகளை வாசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி தமிழ் இலக்கியம் சார்ந்து மட்டும் இல்லாம மேலை நாட்டு இலக்கியங்களை, வெளிநாட்டு இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பரந்துபட்ட அறிவு ஏற்படும். அதற்கான விரிந்த பார்வையும், பாரதிதாசன் சொல்லுவார் இல்லையா, விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அப்படின்ட்டு, அந்த மாதிரி விரிந்த பார்வை வேணும்னா உலகளாவிய இலக்கியங்களை வாசிக்கணும். அந்த போக்குல இப்போது என்னுடைய வாசிப்புல இருக்கிறது ஹரிஹி முரகாமனுடைய சிறுகதை. இந்த முதல் புத்தகம் கவிதை தொகுப்பா இருந்துச்சு. இப்ப நீங்க வாசித்து கொண்டிருக்கிறது சிறுகதைகளா வாசிக்கிறீங்க. இத கேள்விப்படும் போது அடுத்த படைப்பு சிறுகதையாக இருக்கும் அப்படின்னு நானுங்களும் சரி, நேயர்களும் சரி, நம்ம உங்களோட வாசகர்களும் சரி எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த படைப்பு சிறுகதை தானா? சிறுகதை அப்படின்னு சொல்ல முடியாட்டியும் கூட அது ஒரு கடிதை இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய தோழிகளுக்காக நான் ஒவ்வொரு கடிதத்தை அனுப்பி அந்த கடிதத்தை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடலாம் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பா கூடிய விரைவில் ஒரு கடித தொகுதியாக ஒரு புத்தகம் வெளிவரும். ஓ, மகிழ்ச்சி. அதாவது நம்மளோட இலக்கிய வகைகள்ல கடித இலக்கியமும் ஒரு பகுதி தான். அந்த கடித இலக்கியத்தை நீங்க கையில் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. அந்த படைப்பு விரைவில் வரட்டும், எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. சரி, இப்போ நம்ம குமுல்முனை பதிப்பகத்துக்கும் உங்களுக்குமான நட்புறவு என்னவா இருக்குங்கிறத நம்மளோட நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா யதார்த்தமா நம்ம படவரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா அறிமுகமான ஒரு பதிப்பகம் தான் நம்முடைய குமுல்முனை பதிப்பகம். அப்படி அறிமுகமாகி நாங்க முதுகலையுடைய இறுதி காலகட்டத்துல ஒரு புத்தகத்தை வெளியிட்டு எங்களை கவிஞனாக்கி பெருமை பார்த்த அழகு செய்த ஒரு பதிப்பகம்னா அது குமுல்முனை பதிப்பகம் தான். ஆரம்பத்துல அவர் ஒரு பதிப்பக உரிமையாளர், நம்ம ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம் அப்படின்ற ஒரு உறவோடு தான் அணுகணும். ஆனா அண்ணா வந்து புத்தக வெளியீட்டு பேசுனது, அதுக்கப்புறம் நம்முடைய நாமுத்துக்குமாருடைய பிறந்தநாள் விழாக்கள்ல கலந்துக்கிட்டது அப்படின்ட்டு தொடர்ந்து நிறைய அவருடைய தொடர்பேசியில தொடர்பு கொண்டு பேசும் பொழுது கூட பிறக்காத ஒரு அண்ணன் அப்படின்ற அளவுல தான் சைமன் அண்ணன் கூட இருந்துட்டு இருக்காரு. குமுல்முனை பதிப்பகம் தினமும் தன்னுடைய கவிதை எழுதுறதுக்காக போட்டிகள் நடத்துறாங்க. தலைப்பு கொடுத்து புதிய புதிய தமிழ் சொல்லாடல்களை கொடுத்து அதுல கவிதை எழுத சொல்றது, கவிஞர்களுக்கு நிறைய போட்டி வைக்கிறது, முக்கியமான நாட்கள்ல கவிஞர்களிடையே ஒரு கலந்துரையாடல் வைக்கிறது அப்படின்ட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பதிப்பகத்தோடு உறவு கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம குமுல்முனையோட பதிப்பகத்தோட உங்களோட நட்புறவு பற்றி சொன்னீங்க. குமுல்முனை நேயர்களே, ஒரு நம்ம அருவிங்கிற அரவிந்தன் இந்த எழுத்தாளர் எழுதிய கவிதை வரிகளில் ஒரே ஒரு கவிதை உங்களுக்காக வாசித்து காட்டலாம்னு நினைக்கிறேன். கோபுரம் கட்டிய கொத்தனார், கோபுரம் கட்டிய கொத்தனார் கோபுரத்தை மட்டுமே கும்பிட்டார். கல்லெடுத்து வைக்கும்போது கெடாத கோயில், கல்லெடுத்து வைக்கும்போது கெடாத கோயில் காலெடுத்து வைக்கும்போது கெட்டுவிடும் என்பதால், தன் கால் எடுத்து வைக்கும்போது கெட்டுவிடும் என்பதால். இப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையான கவிதைகளை எழுதி வரும் அருவி அவர்கள் இன்னும் இதுபோல நிறைய முற்போக்கு சிந்தனைகள், சமூக சீர்திருத்தங்கள், காதல் கவிதைகள், சமூகத்திற்கு தேவையான நிறைய பண்பாட்டு கதைகளும் சரி கவிதைகளும் சரி படைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட குமுல்முனை நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதுவரைக்கு தன்னோட நேரத்தை செலவழிச்சு நம்மளோட அரங்கத்துக்கு வந்து அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட எழுத்தாளர் அருவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இதுதான் நமது அருவி எழுதிய கவிஞர்களுக்காக புத்தகம். இந்த புத்தகம் வேணும் என்றால் நீங்கள் குமுல்முனை.comல பதிவு செய்து புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம். நேயர்கள் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி. நன்றி. என்றும் காதலுடன் அருவி. நேயர்களே, இதுவரை நமது எழுத்தாளர் அருவி அவர்களோட கலந்துரையாடல் நிகழ்ச்சியை கண்டுகளித்தோம். மீண்டும் அடுத்த ஒரு எழுத்தாளருடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எழுத்தாளர் மாரிமுத்து. நன்றி, வணக்கம். ரைட்டா? மகிழ்ச்சி. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்.